பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் சேர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் நம்மை இணைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுக்குள்ளே எப்பவும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கத்தான் நான் சிலுவையில் என்னை பலியாய் கொடுத்தேன். உங்கள் பாடுகள், துக்கங்கள், வேதனைகளை நான் என் மீது போட்டுக்கொண்டு உங்களுக்காக நான் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தேன். எதுக்காக? என் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் என்பதற்காக. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். யோவான் 14 வசனத்தில் இயேசு அவ்விதமாய் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். எப்பவும் சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர் நம்ம கூட இருக்கிறார். நம்மை சுற்றி என்ன நடந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் வந்தாலும் சீக்கிரத்தில் அதெல்லாம் மாறிவிடும். அதை மாற்றுகிற ஆண்டவர் கூட இருக்கிறார்ல, அதை நினைத்து மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிங்க. இந்த இப்போது நேற்று தினத்தில் சாபத்தை குறித்த சில காரியங்கள், முகவுரையாக சில காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். சாபம் என்று ஒன்று இருக்கிறது, அதை குறித்து வேதமும் தெளிவாய் பேசுகிறது என்று வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த சாபத்தினுடைய விளைவுகள், சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்த சில அனுபவங்களை கூட உங்களோட பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். இப்போ இன்றைக்கு இந்த சாபத்திற்கான காரணங்கள் என்ன என்பதை அடுத்த வாரத்திலிருந்து தியானிக்க போகிறோம். ஆனால் இந்த நாளில் சில முக்கியமான காரியத்தை நீங்கள் மனதில் ஆழமாக பதிய வேண்டும். இந்த சாபத்தை குறித்த முக்கியமான காரியங்கள் உங்களுக்கு தெரியணும். அதனால தான் நான் நிதானமாக இதை குறித்து உங்களோடு பேசுகிறேன். முதலாவது, யார் மீதெல்லாம் இந்த சாபம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிளில் இருந்தும் நான் அனுபவத்திலிருந்து சில காரியம் சொல்ல. முதலாவது, தனிப்பட்ட ஒரு மனிதன் மீது சாபம் வருவதற்கான காரியம் இருக்கிறது. தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு உண்டாகிற சாபத்தை குறித்தும் நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு உண்டாகிற சாபம், நான் சொன்ன இயற்கைக்கு மேற்பட்ட விதமான பாதிப்புகள், வியாதிகள், இழப்புகள், இந்த மாதிரி காரியம் நடந்தாலே நீங்கள் அதை கவனிக்கணும். அதுக்கு பின்னால் சாபத்தின் கிரியை இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரன் ஒரு வயிற்று வலியினால் பாதிக்கப்பட்டார். அந்த வயிற்று வலி தாங்க முடியாது. அவருடைய பெற்றோர், அவருடைய குடும்பத்தார் பல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்து பார்த்தா வயிற்றில் ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஸ்கேன் பார்த்தாச்சு, ரிப்போர்ட் செக் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாம் நார்மலாக இருக்குது. பிறகு எப்படி இந்த வலி வருதுன்னு தெரியல. அதனால் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கன்னு தெரியல. தாங்க முடியாத வலி, மரண வேதனை, அது வந்துட்டால் கஷ்டப்படுவார். அதனால் ஜெபம் பண்ணுகிற ஒரு தாயார் இடத்துல அழைச்சிட்டு போனாங்க. அவங்க நல்லா ஜெபிக்கிற தீர்க்கதரிசன வரமுள்ள ஒரு தாயார். அவங்கள்ட்ட ஜெபிக்க அழைச்சிட்டு போன போது இந்த மாதிரி கஷ்டப்படுகிறார் வலினாலுன்னு சொன்ன உடனே அவங்க கண்ணை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கினாங்க. அதன் பிறகு அவங்கள பார்த்து சொன்னாங்க, நீ ஒரு மனிதனுடைய மரணத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறாய் என்று சொன்னார்கள். அவ்வளோதான், அவர் அதிர்ந்து போனார். யாருக்குமே தெரியாத ரகசியம், குடும்பத்தாருக்கு தெரியாத ரகசியம். ஏன் இந்த வயிற்று வலி வந்தது? இதே டாக்டர்ஸ் மருத்துவத்துக்கு முடியாத ஒரு காரியமாக, வினோதமாக இருக்குது, கண்டுபிடிக்க முடியல, ஒன்றுமே இல்லைன்றாங்க. பிறகு எப்படின்னு சொல்ல அவங்க ஜெபிச்சுட்டு சொன்னாங்க, நீ ஒரு மனுஷனுடைய மரணத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிறாய் என்று. அவர் அதிர்ந்து போனார். அப்போ தான் ஒரு உண்மை வெளிப்பட்டார். அவருடைய நண்பர்கள் சிலர் சேர்ந்து அவருக்கு எதிரியாக இருந்த ஒரு ஆளை கொலை பண்ணுவதற்கு இவரையும் கூட கூட்டு போனாங்க. இவருக்கு அந்த ஆளுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்வதற்கு, ஃப்ரெண்டுக்கு எதிரினா எனக்கு எதிரி வீரம் பேசிட்டு போயிருக்கிறார் இவரும். அவங்க அவரை கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறாங்க, அடித்து. அந்த சமயத்தில் இவரும் தன் கையினால் ஓங்கி அந்த வயிற்றில் குத்தி இருக்கிறார். அந்த மனிதனை நான் கொலை செய்ய முயற்சி நடக்கும்போது இவரும் கையினால் ஓங்கி அவனை வயிற்றில் குத்தி இருக்கிறார். பாருங்கள், அந்த மனிதனுக்கு இவருக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. பாருங்கள், எவ்வளோ ஒரு அநியாயமான ஒரு காரியம் இல்லை. அந்த ஆள் இறந்துட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. அது கேஸ் நடந்து வேறு. ஆனால் இவரை அந்த வலி தாக்கி விட்டார். யார் வீட்டாருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. இந்த ஜெபம் பண்ணுற தாயார் வெளிப்படுத்தி சொன்னாங்க, நீ ஒரு மனுஷனுடைய மரணத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறாய். அப்போ தான் சொன்னாங்க, ஆமாம், அந்த மனுஷனை வயிற்றில் நீ குத்துனதுனால அந்த சாபம் இன்றைக்கி உன் மேலே வந்திருக்கு. சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதன், அவனை போய் நீ ஏன் தாக்குன? அவனை கொலை பண்ணுறதுக்கு நீ ஏன் உதவி செய்ய போனேன்
என்று சொல்லி பாருங்கள். சாபத்தினுடைய விளைவு, அதன் பிறகு இவர் தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி அழுது ஒப்பு கொடுத்து கத்திரிடத்தில் வந்தபோது தான் அவருக்கு விடுதலை கிடைத்தார். அதனால் சில வியாதி ஏன் சுகமாக மாட்டேங்குது? மருத்துவத்தில் சுகமாகாது, ஜெபம் பண்ணாலும் சுகமாகாது. ஏன்னா சில ரகசியம் இருக்கும். அங்கே ஒரு சாபம் தொடர்ந்து வரக்கூடும். அது அந்த மனிதனுடைய பாவம் அந்த மனிதனை சாபமாய் தாக்கி விட்டு பாருங்க. சென்னையில் ஒரு சகோதரர் ஊழியம் செய்ய போனார். எனக்கு என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் அது சென்னையில் நடந்த ஒரு சம்பவம். அவர் தெரு பிரசங்கம் பண்ணுவார், டிரான்ஸ் எல்லாம் கொடுப்பார். ஒரு நாள் தெருவில்னு பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், ஜனங்கள்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கிறாங்க. ஒரு நின்று பிரசங்கம் பண்ணும்போது, பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் அந்த வசனத்தை வச்சு, பாவம் குஷ்டரோக மாதிரி, அது உங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிரும். அந்த பாவத்தை குஷ்டரோகத்துக்கு ஒப்பிட்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உள்ளான ஆத்மாவை அதை அழிச்சிரும், நரகத்துக்கு கொண்டு போயிருன்னு சொல்லி அதை கம்பேர் பண்ணி பேசினார். அதை பார்த்துட்டு ஒரு ஆளுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு நேரம் சட்டை பிடிச்சிட்டார். என்ன நீ முதல்ல பாவின்ற, அடுத்தது குஷ்டரோகன்ற, அப்போ எங்களுக்கு குஷ்டரோகம் வருமா அப்படின்னு. ஐயா, நான் அப்படி சொல்லலை. பாவம் குஷ்டரோக வியாதியை போல் உங்களை பிடிச்சிட்டா உங்களுடைய வாழ்க்கை அழிச்சிரும், அதனால் விடுதலை பெறணும்னு தான் நான் சொல்கிறேன். நீ எப்படி என்னை குஷ்டரோகம் வரலாம் சொல்லுவேன்னு சொல்லி செவிட்டில் விட்டார். அடித்து அந்த தெருவில் எல்லோரும் பார்க்குற, அவமானப்படுத்தி ஓடு, இங்கே வந்த பக்கமே வந்துடாத அப்படின்னு சொல்லி அவர் கைப்பறியத்தில் பிடிச்சி கிழிச்சு அனுப்பிட்டார். பாவம் என்ன குஷ்டரோகின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரியான தோத்திரம் போட்டு போயிட்டார் அந்த ஊழியக்காரர். அடுத்த நாள் காலையில் இந்த மனுஷன் எழும்பி கண்ணாடி முன்னால் போய் நின்று பல்லு விளக்க போனால் அவருடைய முகத்திலே சில தழும்புகள் தெரிய ஆரம்பித்தார். இது என்னது புதுசாக ஒரே ராத்திரிக்குள்ளே என்ன வந்துச்சு அப்படின்னு பார்க்குறார். பார்த்தா உடம்பு முழுதும் இருக்குது. இது என்னது புதுசாக இருக்குன்னு செக் பண்ணால் அது குஷ்டரோகம். உண்மையாக நடந்த சம்பவம். நடுங்கிட்டார். ஒரு மனுஷன் பாவம் குஷ்டரோகத்துக்கு மாதிரி என்று சொல்லி உதாரணப்படுத்தி பேசின போது, என்னை குஷ்டரோகின்னு சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லி, பாவின்னு சொல்கிறியா நீ அடித்து விரட்டி நான் அவமானப்படுத்தி நெக்ஸ்ட் டே அவர் மேலே அந்த குஷ்டரோக வியாதி விட்டார். நடுங்கி போனார். இப்போ சரீரெல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டார். அந்த ஆள் எங்கே, அந்த பிரசங்கமான ஆள் எங்கே நீ தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட போய், ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் ஒரு தெய்வ செய்தியை சொன்னீங்க பாருங்கள், உடம்பெல்லாம் அது ஆகிட்டு, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு நின்றார். பாருங்கள், ஒரு மனிதனுடைய பாவம், ஒரு தேவ மனிதனை, சத்தியம் சொன்ன மனிதனை இவன் அடித்ததுனால அது சாபமாய் மாறிவிட்டார். உடனே அடுத்த நாளே இது தான் இயற்கைக்கு மேற்பட்ட விதமாய் காரியம் நடக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் டே உடம்பெல்லாம் அந்த குஷ்டரோக நோய் தோன்ற ஆரம்பித்து விட்டார். இதெல்லாம் பாருங்கள். எண்ணாகமம் 12 அதிகாரம் எடுங்க. பைபிளில் எண்ணாகமம் 12 அதிகாரம் 9 வசனத்திலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு குடும்பம், மீரியாம், ஆரோன், மோசே, 3 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன், அக்கா, தம்பி. மோசைக்கு விரோதமாக, மோசே தேவனுடைய ஊழியக்காரன், ஆண்டவர் பயன்படுத்த, மிரியாமும் இந்த ஆரோனை சேர்ந்து மோசைக்கு விரோதமாக பேசுகிறாங்க பாருங்கள். அவனை துக்கப்படுத்தும்படி, அவனை குற்றப்படுத்தி பேசுகிறாங்க. பேசணும். மோசை அமைதியாக இருக்கிறார். என்ன கூட இருக்கிற ஊழியக்காரங்க, அவங்க ஊழியக்காரி ஆண்டவர் தந்திருக்கிறாரு, உடன் பிறந்தவங்க வேறு பேர், அவங்க பேசுகிறாங்க. அவர் குற்றப்படுத்தி அவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. 1வது வசனம் பாருங்கள். அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள் அப்படிலாம் பார்க்குறோம். இன்னும் எல்லாருக்கும் மத்தியில் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ என்ன நடக்கும்? 9 கர்த்தர் இறங்கி பேசுகிறார். மோசைக்கு விரோதமாக பேசுகிறீங்களா சொல்லிட்டு, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, கர்த்தர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல் அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். மோசைக்கு ஒரு ஊழியக்காரனை காயப்படுத்துகிறாங்க, குற்றச்சாட்டு சொல்லி பொய்யானதை சொல்லி அவனை அவமானப்படுத்துகிறாங்க. மோசை வெளியே ஒன்று காட்டிக்கல, ஆனால் உள்ளத்துக்குள்ளே அவருக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கும். தேவனரை கவனித்தார். கர்த்தர் இறங்கி வந்தார். அது சாபமாய் வெளிப்படுகிறது. உடனே வெண் குஷ்டம் அவளுக்கு விட்டது. மிரியாமுக்கு குஷ்டரோகியானாள் என்பதாக நாம் பார்க்கிறோம் பாருங்கள். அப்போ இது இயற்கைக்கு மேற்பட்ட விதமாக உடனே நடக்கிறது. அவ்வளோதான், அது மாதிரி நடக்கிறதை பார்க்கிறோம்.
அதனால தான் கவனமாக இருக்கணும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் மேலே கண்டபடி நம்ம இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அறியாமையினால் சிலர் தவறு பண்ணும்போது அதை ஆண்டவர் மன்னிப்பார். அவங்களுக்கு அறியலை, அவங்க தெரியாது. நானும் கிறிஸ்தவங்களை கேவலமாக பேசியிருக்கேன், திட்டியிருக்கிறேன், இயேசுவே கேவலமாக பேசியிருக்கிறேன். ஆனால் அது அறியாமல் செய்தது. ஆனால் வேணுக்குன்னே அறிந்து செய்கிற சிலர் இருப்பாங்க. நான் 1980களில் அந்த ஆரம்பத்தில் அப்போ தான் திறப்பின் வாசல் ஜபல் ஆரம்பித்து ஊழியம் வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு டைம் அது. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு சகோதரி எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அவங்க அந்த கடிதத்தில் என்னை மன்னிங்க, என்னை மன்னித்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா கடிதமே இருந்தது. அவங்க பேர் இருந்துச்சு, ஊர் இல்லை, எந்த ஊரில் இருந்து எழுதுகிறாங்க, அட்ரஸ் ஒன்றுமே இல்லை. அவங்க எழுதியிருந்தாங்க, என்னை மன்னித்து ஜெபம் பண்ணுங்க என்பதா. என்ன காரியம்னு கேட்டால், உங்களுக்கு விரோதமாக நான் பேசினேன், உங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாக நான் பேசினேன், என் உடம்பெல்லாம் குஷ்டரோக மாதிரி ஒரு வியாதி விட்டது. அப்போ ஆவியானவர் என்னை உணர்த்தினார், மீரியாம் இது மாதிரி நோயினால் பாதிக்கப்பட்டால் அதே மாதிரி என் ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீ பேசினேன்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தினார். நான் பாவம் செய்துட்டேன், என்னை தயவு செய்து மன்னித்து எனக்கா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு லெட்டர் எழுதியிருந்தாங்க. அது மாத்திரம் என் லைஃப்பில் நிறைய பேரை நான் அப்படி சந்திச்சிருக்கிறேன். அதாவது ஒரு ஆள் 2 ஆள் இல்லை. நான் ஏன் இவ்வளோ நாள் இதெல்லாம் சொல்கிறது இல்லைன்னா, நம்ம பயமுறுத்துகிற மாதிரி, அப்போ நான் எனக்கு ரொம்ப பேசினா உனக்கு அப்படி வந்துடும் அப்படி நான் சொல்லலை. தயவுசெய்து அப்படி நினைக்காருங்க. நான் அப்படி சொல்லுவது இல்லை, யாரையும் அப்படி சபிப்பது இல்லை, ஆசீர்வதித்து தான் ஜெபிக்கிறது. ஆனால் இப்படி என் ஊழிய பாதையில் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். அதெல்லாம் வெளியே நான் சொன்னது இல்லை. ஏன்னா தப்பாக நினச்சிருவாங்க, நான் என் பயமுறுத்துறாரு அப்படின்னு. அதுக்கு தான் இன்றைக்கி ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சாபத்துக்குள்ளே இருக்கிற நிறைய பேரை என் ஊழிய பாதையில் நான் பார்த்துருக்குறேன். என்ன மற்றி மாத்திர பல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியரை குறித்து பேசினவங்க, எழுதினவங்க, செயல்பட்டவங்க சாபத்துக்குள்ளாகி கஷ்டப்படுகிறதை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சமயம் அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு சகோதரர் பார்க்குவார். அவர் எனக்கு நல்ல ஊழியத்தை நேசிக்கிறவர். அப்போ போகிற ஊழியத்தை காணிக்கெல்லாம் தருவார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். அப்படி தான் இருந்தோம். கொஞ்ச நாள் அவரை காணும். திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வந்துடும், தாடிலாம் வளர்த்து சோகமாக, என்ன பிரதர் உங்களை ரொம்ப நாளை காணும், வாங்க நான் சகசமாக பேசி என் ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போனேன். வாங்க பிரதர், ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என் கையை பிடிச்சிட்டு அழுதார். அழுதுட்டு சொன்னார், முதல்ல என்னை மன்னிச்சேன்னு சொல்லுங்கன்னார். நான் உங்களை எதுக்கு மன்னிக்கணும், என்ன செய்ய சொன்னீங்க, எனக்காக விரோதமாக நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே, நீங்கள் என்னை நேசிக்கிறீங்க, ஊழியத்தை நேசிக்கிறீங்க, நீங்கள் நம்மெல்லாம் ஊழியத்தில் என் மேலே அன்பாக இருந்து உதவி செய்கிறீங்க, என்ன பிரதர் சொல்கிறீங்கன்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல. அவர் அழுது கொண்டே சொன்னார், உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட அன்பாக தான் இருந்தேன், ஊழியத்தில் நேசித்தேன், ஆனால் சமீப நாட்களாக உங்களை பற்றி நான் மற்றவங்கள்ட்ட தப்பாக பேசிட்டேன். அந்த பேசினதிலிருந்து ஒரு இருள் என் மேலே விழுந்தது. இப்போ என்னால் ஜெபிக்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல. அதனால் என்னுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டு போச்சு, இழப்புகள். அதனால் என்னுடைய மனதில் சமாதானமே இல்லை, நிம்மதியை இழந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு. அப்போ ஆவியானவர் உணர்த்தினார், நீ போய் மன்னிப்பு கேட்டு அவன் ஜெபம் பண்ணுவான்னு சொல்லி. அதனால் உங்களை தேடி வந்தேன், தயவுசெய்து என்னை மன்னித்து எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க பிரதர் என்பதாய் சொன்னார்கள். பாருங்கள், அவர் பேசினது எனக்கு தெரியாது. அவர் என்கிட்ட நேரில் நல்லா அன்பாக தான் இருப்பார், நல்லா பேசுவார், அப்படி தான். அவர் வெளியே பேச எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் அதை கவனித்தார். சிலருக்கு உடனே தண்டனை, சிலருக்கு நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் விட்டு வச்சிருப்பார். இதைத்தான் சிலர் தப்பாக எடுத்துக்கொள்கிறான். அவர் நல்லா தான் இருக்கார், பேசுகிறார், எழுதுகிறார், நல்லா தான் இருக்கார். நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் சிலரை விட்டு வைப்பார் ஆண்டவர். நல்லா அறிந்து கொள்ளுங்க. ஏன் உடனே அவங்களுக்கு இதெல்லாம் வர்றது இல்லைன்னா வராது. அவங்க யாரை பற்றி சொல்கிறாங்களோ அந்த ஊழியர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருப்பார். இவங்க பார்க்க இவங்களுக்கு எரிச்சலும் கோபம் தான் வருமே தவிர, இவங்க யாரை குறை சொல்கிறாங்களோ அந்த ஊழியக்காரங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. அவங்கள ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டே இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு நாளில் தான் கர்த்தர் எல்லாத்தையும் கணக்கு கேட்பார். சிலருடைய பாவம் முந்தி கொள்ளும், அந்த மாதிரி சாபம் வெளிப்பட்டு விடும். அதனால் கவனமாக இருக்கணும். தனிப்பட்ட ஒரு ஆள் தேவனை துக்கப்படுத்துகிற பாவம் செய்யும்போது சாபமாகிவிடும். 2வது, குடும்பத்தின் மேலே சாபம் வரும். சில குடும்பமே சாபத்தினால் பாதிக்கப்பட்டு விடும். நீங்கள் வேதத்தில் பாருங்கள், யோசுவா 6ஆம் அதிகாரம் எடுங்க, வேறு புஸ்தகத்தில் யோசுவா 6ஆம் அதிகாரம் எடுங்க. அங்கே எரிகோ பட்டணத்தை பிடிக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவர் ஒரு காரியம் யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார். தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பட்டணத்தில் இருக்கிறது எல்லாம் சாபத்தீடானது, அதனால் அதை நீங்கள் யாரும் எடுக்கக்கூடாது, ஒரு பொருளையும் எடுக்கக்கூடாது. பாருங்கள், அதில் ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவா 6:17-18, ஆனாலும் இந்த பட்டணமும்
இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும் என்று சொல்றார். நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையா இருங்க. எரிகோ பட்டணம் அவங்க எல்லாம் விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், மந்திரம் இதெல்லாம் செய்யக்கூடியவங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்டணத்தில் உள்ள யாவும் எனக்கு அது சாபத்தீடானது, சாபத்தை கொண்டு வரும், அதெல்லாம் நீங்கள் அழிச்சிடணும், ஒரு பொருளை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால், அங்கே ஒரு ஆகான் என்கிற ஒரு மனிதன் அங்கே அவன் சில பொருளை எடுத்துட்டான். யோசுவா 7ஆம் அதிகாரம் பாருங்கள், 20-21 வசனம் பாருங்கள். ஆகான் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனுக்கு கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாய் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோன் சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொற்பாளத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்து கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்று ஆண்டவர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டார். இந்த சாபத்தீடானதை ஒருத்த எடுத்துட்டான், அதனால இந்த தேவ ஜனத்துக்கே ஒரு தோல்வி வருகிறாரு. அப்போ தான் யோசுவா ஜெபிக்கும் போது சாபத்தீடானதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் அந்த சாபமான பொருளை உங்களுடைய பாளையத்தில் ஒருத்தன் எடுத்துக்கொண்டதுனால அதனால் இந்த தோல்வி வந்தது. உடனே யோசுவா ஆண்டவருடைய உதவினால் கண்டுபிடிச்ச போது அந்த மனிதன் சொல்லுகிறான், சாபத்தீடானதை எடுக்காத, அவன் வீட்டுக்குள்ளே வைக்காதன்னு சொன்னால் அதை கொண்டு வந்து ஒழித்து வைத்து விட்டான். இப்போ என்ன நடந்தது பாருங்க. இந்த 24-25 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, யோசுவா 7ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை பார்க்கும்போது, அந்த முழு குடும்பம், ஆகான் அவன் செய்த பாவம், அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அவங்களுடைய சொந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க நிறுத்தி கல்லறிந்து கொன்று நெருப்பிட்டு கொளுத்தி கற்குவியலாக மாற்றி, பாருங்கள், நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன, கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்று சொல்லி அந்த சாபத்தை மாற்றுவதற்கு அந்த முழு குடும்பமும் அழிக்கப்பட்டு போன சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய அந்த பாவம் முழு குடும்பத்தையும் சாபத்துக்குள்ளாக்கி, பாதிப்புக்குள்ளாக்கி, அழிவுக்கு நேராய் கொண்டு போய்விட்டார். அதனால தான் குடும்பத்தார் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஃபேமிலியில் உங்கள் கணவர் உங்களுடைய அவர் செய்கிற காரியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சாபத்தை அவர் வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றாரான்னு பார்க்கணும். லஞ்ச பணம் வாங்கிட்டு வர்றாருன்னா உங்களுக்கு நல்லது மாதிரி தெரியுதா? சாபத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றாருன்னு அர்த்தம். சம்பளத்துக்கு மேலே லஞ்ச பணம் கொடுக்குறவங்க யாரும் ஆசீர்வதித்து கொண்டே கொடுக்க மாட்டாங்க, சபித்து கொண்டே தான் கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு நல்ல பீரோ வாங்கலாம், டிவி வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். அதே சமயத்தில் சாபம் வீட்டுக்குள்ளே வந்துட்டுன்னு அர்த்தம். ஒரு நாள் உங்களுடைய குடும்பத்தை அது நாசமாக்கி விடும். அதனால் ஒரு குடும்பமே பாதிக்கப்படும் சாபத்தினால. குடும்பத்தின் மேலே சாபம் வரும். எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் பாருங்கள். எண்ணாகமம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. 16ஆம் அதிகாரம். இங்கேயும் மோசைக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்புகிறாங்க. கோராகு, தாத்தான், அபிராம் என்கிற 3 பேர் எழும்பி மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது, ஜனங்களை ஏவி விடுவது, அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு கூட்டம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க மனம் திரும்ப எவ்வளோ வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன மோசை மூலமாக நடக்கிற அற்புதத்தெல்லாம் பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு இருதயத்தை கடினப்படுத்தி மோசையை குற்றப்படுத்தணும், மோசையை டிஸ்டர்ப் பண்ண, அவ்வளோதான். மோசை மூலமாக கர்த்தர் இதெல்லாம் செய்கிறார். அதை பார்த்து அவங்க மனம் திரும்பலை. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அந்த குடும்பமே சாபத்துக்குள்ளாகி அந்த முழு குடும்பம் என்ன நடக்குது பாருங்க. அந்த எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 30-31 வசனம் வாசிக்கும் போது இப்போ மோசைக்கு ரொம்ப பயங்கரமாக மோதுறாங்க. அதனால் அவர் சொல்கிறார், கர்த்தர் இன்றைக்கி விசேஷமான ஒரு காரியத்தை செய்யணும். நான் செய்கிறது சரி அப்படின்னா கர்த்தர் விசேஷமான காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்குது பாருங்கள். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்தால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதையானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுடைய உண்டான சகல பொருளையும் விழுங்கி போட்டார். அப்படியே பூமி பிளந்து உயிரோடு போயிட்டாங்க பாதாளத்துக்குள்ள. முழு குடும்பமும் ஒரு குடும்பத்துக்கே சாபத்தை உண்டாக்கிட்டு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சர்ச்சுக்கு போனால் உங்கள் கணவர் சர்ச்சில் போய் அரசியல் பண்ணுவது, அங்கே போய் அதிகாரம் பண்ணுறது, அங்கே கர்த்தரை அவமானப்படுத்துவதற்கு சமம்.
கர்த்தர் கோபத்தோடு எழும்பிட்டா அவங்களுடைய குடும்பமே சாபத்துக்குள்ளாகிவிடும். மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். நாங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டோம், நாங்கள் எத்தனையோ பார்த்துட்டோன்னு சொன்னீங்கன்னா, அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்போ அப்படி கிடையாது. உடனுக்குடனே கர்த்தருடைய அந்த நியாய தீர்ப்பை வெளிப்பட்டுற சாபம் உங்களுடைய குடும்பத்தில் வந்துவிடும். அதனால் உங்கள் குடும்பத்துக்கு சாபத்தை தேடி வைக்காதங்க. அதனால தான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி சம்பாதிக்கிறாங்க, பணம் எப்படி வருதுன்னு பெண்கள் கவனமாக இருக்கணும். அவங்க கணவர் போகிறாங்கன்னா சர்ச்சுக்கு போகிறாங்க, போய் ஒழுங்காக இருந்துட்டு பொறுப்பில் இருந்தால் ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அங்கே போய் ஊழியம் செய்யாமல் அரசியல் பண்ணி நாட்டாங்க பண்ணிட்டு வந்தால் சாபம் வீட்டுக்குள்ளே வந்துவிடும் என்பதை மறந்துடாதங்க. உடனே அழிவு வராது. எல்லாத்துக்கும் டைம் கொடுப்பார் ஆண்டவர். மனம் திரும்ப வாய்ப்பு கொடுப்பார். கேட்கலன்னா ஒரு நாள் பயங்கர அழிவு வந்து விடும். நல்லா அறிந்து கொள்ளுங்க. மூன்றாவது, பட்டணத்தின் மீது சாபம் வரும். அப்போ தனிப்பட்ட ஒரு ஆள் மேலே சாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு குடும்பத்தின் மேலே சாபம் வரும். மூன்றாவது, ஒரு பட்டணத்தின் மேலே சாபம் வரும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா சோதோம் கொமோரா பட்டணத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. சோதோம் கொமோரா பட்டணத்தை குறித்து ஆபிரகாம் காலத்தில் 18:20 பாருங்க. ஆண்டு சொல்கிறாரு, பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினால் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும், அவனுடைய பாவம் ரொம்ப கொடிது. சோதோம் கொமோரா பட்டணத்துக்குள்ள விபச்சாரம், வேசித்தனம், ஓரினை சேர்க்கை, இரக்கம் கிடையாது, அருவருப்பான பாவங்கள். அந்த பாவங்கள் மிகவும் கொடிதாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 13:13 வாசிக்கும் போது, அந்த மனிதர்கள் பொல்லாதவர்களும் மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49-50 வசனத்தில் இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தின் பாவத்தை குறித்து சொல்லும்போது, அவங்க ரொம்ப கர்வம் பிடிச்சவங்க, பெருமை உள்ளவங்க, நிர்விசாரம் உள்ளவங்க, அருவருப்பானதை செய்கிறவங்க என்று பைபிள் சொல்லுகிறாரு. அப்போ கர்த்தர் அருவருக்கும்படியான பாவத்துக்கு அங்கே இடம் கொடுத்து பாவம் பெருகினதுனால சாபத்துக்குள்ளாகி ஆண்டவர் வானத்தின் அக்னி கந்தகத்தை அனுப்பி எரித்து அந்த பட்டணங்கள் அழிக்கப்பட்டது. அந்த அழிக்கப்பட்ட போது ஏற்பட்ட அந்த பள்ளத்தில் தான் சவக்கடல் உருவானது. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் போன சவக்கடல், அங்கே சல்ஃபர் இருக்குது, அந்த சால்ட்டு தான் ரொம்ப. அப்போது அந்த ஆண்டவர் அக்னியும் கந்தகம், அந்த சல்ஃபர் அதை வச்சு தான் அழித்தார் என்று பைபிளில் சொல்லப்பட்டார். இன்றைக்கும் அந்த கடல் பாருங்கள், சல்ஃபர் அங்கே தான் நிறைய கிடைக்கும், மினரல்ஸ். ஆனால் உலகத்திலே தாழ்வான ஒரு பகுதி எதுனா சவக்கடல். அந்த கடலில் எதுவுமே வசிக்க முடியாது. எந்த உயிரோடு எந்த ஜீவனும் அங்கே இருக்க முடியாது. அதனால் அது சபிக்கப்பட்ட ஒரு இடம் என்பதற்கு இப்போவும் அது சாட்சியாக இருக்கிற பட்டணத்தின் மேலே சாபம் உண்டாகும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது ஆண்டவர் பாருங்கள், அங்கே சில காரியம் செய்வதை பார்க்கிறோம். மத்தேயு 11:20-21 வசனங்கள். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாதபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ளத் தொடங்கினார். கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே இரட்டுடித்து சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்பட்டு போவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலும் கொமோராவிலும் செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். பார்த்தீங்களா, அந்த பட்டணம் சபிக்கப்படுகிறது. ஐயோ நான் சாபன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, கோரோசின், பெத்சாயிதா, அப்புறம் கப்பர்நகூம் பட்டணம் தான் இயேசுவின் பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. கலிலேய கடற்கரை ஒட்டி இருக்கிறது கப்பர்நகூம். அங்கே தான் பேதுருடைய வீடெல்லாம் இருக்கிறது. பெத்சாயிதா இந்த கோரஸெல்லாம் அந்த கடற்கரை ஒட்டி இருக்கிற பட்டணங்கள், ரொம்ப செழிப்பான மீன்பிடி பட்டணங்கள். அப்போ அந்த கப்பர்நகூம் பெரிய பட்டணம். இயேசு அங்கே தான் தங்கி இருந்தார். நிறைய அற்புதங்கள் அந்த பட்டணத்தில் தான் இயேசு செய்தார். நிறைய அற்புதங்களை செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆனாலும் ஜனங்கள் மனம் திரும்பலை, இஷ்டப்படி வாழ்ந்தாங்க. இவ்வளவு அற்புதத்தை பார்த்த பிறகும் இந்த இயேசுவை சொல்கிறபடி கேட்டு மனம் திரும்பணும், அவருக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுக்கணும், இடம் கொடுக்காம நிர்விசாரமாக வாழ்ந்ததுனால ஆண்டவருடைய சாபத்தை கூறிவித்தார். இன்றைக்கு நீங்கள் இஸ்ரவேல் தேசம் போனீங்கன்னா எல்லா பட்டணம் பாருங்கள், நாயின் பட்டணம் இருக்குது, நாசரேத் இருக்குது, கானா ஊர் இருக்குது, நிறைய ஊர்கள் அங்கே அப்படியே இருக்கிறது பார்க்கலாம். ஆனால் கப்பர்நகூம் போனால்
அப்படியே ஒரு வீடு கூட இல்லை, எல்லாம் தரைமட்டமாகி அதனுடைய அஸ்திபாரங்கள் மாத்திரம்தான் தெரியும். அந்த அந்த பட்டண சபை அமர் பெத்சாயிதா கோரசின் பட்டணங்கள் ஒரு வீடு கூட இல்லை, அங்கே ஒரு மக்கள் கூட வசிக்கலை. ஆனால் இன்றைக்கி மற்ற இடத்துலெல்லாம் மக்கள் வசிக்கிறாங்க, மற்ற பட்டணத்திலெல்லாம் அதே பேரில் பட்டணர்கள் வசிக்கிறாங்க. இந்த பட்டணங்கள் இன்றைக்கும் அதை சபிக்கப்பட்டு கிடக்கிறதை பார்க்க முடியும். அதை கிபி 400 ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வந்ததில் இந்த பட்டணம் எல்லாம் அழிந்து போனார். பார்த்திங்களா, 400 வருஷம் ஆண்டவர் டைம் கொடுத்தார், மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். அவங்க மனம் திரும்பாத பட்சத்தில் அந்த சாபத்தினுடைய விளைவை அந்த பட்டணம் அனுபவித்ததை பார்க்குறோம். இன்றைக்கும் அதனால்தான் சில கிராமங்கள் போனால் ஆசீர்வாதமே இருக்காது. பார்த்திங்களா, மக்கள் வறுமையிலே இருப்பாங்க, வியாதியிலே இருப்பாங்க, அதை எல்லாம் குடிசை விடாமல் இருக்க, ஒரு முன்னேற்றமே இருக்காது. ஏதோ ஒரு சாபம் அந்த குடும்பத்தை அந்த கிராமத்தை சுற்றி வரும். அந்த நாட்களில் காலரா வந்தபோது பலர் சொந்த கிராமத்தை விட்டே போயிட்டாங்க. அந்த கிராமமே அழிஞ்சு போன காரியங்களாம் தமிழ்நாட்டிலே உண்டு. அதனால் இப்பவும் ஒரு பட்டணத்தில் போகும்போது, கிராமத்துக்குள்ளே போகும்போது செழிப்பாக இருக்கிற பட்டணத்தை பார்க்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கிறாரு. ஆசீர்வாதமே இல்லாமல் சாபத்துக்குள்ளாகி இருக்கிற பட்டணங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். காரணம், ஏதோ ஒரு சாபம் அந்த பட்டணத்தின் மேலே வந்திருக்கலாம். அதை நம்ம அது அவன்கிட்ட பேசி கண்டுபிடித்தால் தான் தெரியும். அதனால் பட்டணத்தின் மீதும் சாபம் வர வாய்ப்பு உண்டு. அதனால தான் அந்த பட்டணங்களில் குடியிருக்கிறவங்க, பட்டணத்தில் நிறைய துன்மார்க்கம் அசுத்தங்கள் நடக்கும்போது அது மாதிரி காரியம் உண்டு, திறப்பில் நின்று ஜெபிக்கணும். அதனால் ஆண்டவர் பாவம் பெருகும்போது யாராவது அங்கே கண்ணீரோடு ஜெபிச்சிட்டா இரக்கம் காட்டி அந்த பட்டணம் நிலை நிற்கும். இல்லாட்டினா அந்த சாபத்தினுடைய விளைவை சந்திக்க வேண்டியது வந்துடும். 4வது, தேசத்தின் மேலே சாபம் வரும். தனிப்பட்ட ஒரு ஆள் மேலே சாபம் வரக்கூடும், ஒரு குடும்பத்தின் மேலே சாபம் வரக்கூடும், ஒரு பட்டணத்தின் மீது சாபம் வரக்கூடும், ஒரு தேசத்தின் மேலே சாபம் வரக்கூடும். எரேமியா 23 அதிகாரம் 10 பாருங்கள். எரேமியா 23 10 வேதத்தை புரட்டி பாருங்கள். எரேமியா 23 10 பழைய ஏற்பாட்டில் 903 பக்கம். தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது, வனாந்தரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது, அவர்கள் ஓட்டம் பொல்லாதது, அவர்கள் பலன் அநியாயமாயிருக்கிறது. பார்த்தீங்களா, தேசம் விபச்சாரக்காரர்களால் நிறைந்திருக்கிறது, அதனால் தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது. தீங்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு முன்னேற்றமே இல்லை, அழிவு நஷ்டம் இழப்பு தான்னா அந்த கிராமத்தின் மக்கள் யோசிக்கணும், அந்த பட்டணத்தின் மக்கள் யோசிக்கணும், தேசம் யோசிக்கணும். சாபம். இப்போ ஏசாயா 24 அதிகாரம், அது ஏசாயா 24 அதிகாரம் எடுங்க பைபிளில். ஏசாயா 24 அதிகாரம் 3-6 வரைக்கும் பாருங்கள். 828 பக்கம் பாருங்கள். தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும், இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. தேசம் புலம்பி வாடும், பூமி சத்துவமற்று உலர்ந்து போகும், தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள். தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது, தேசம் தீட்டுப்பட்டது. விபச்சாரம், வேசித்தனம், மந்திரவாதம், பில்லிசூனியம், மனுஷ வணக்கம், இதெல்லாம் தேசத்தை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள். பாருங்கள், மந்திரவாதம் இன்றைக்கி இந்தியாவில் ஏராளமாய் பெருகி இருக்கிறது, மனுஷ வணக்கம் பெருகி இருக்கிறது. கடவுள்ன்ற பேரில் மனுஷன் தன்னை கடவுளாய் காண்பித்து போதையில் துன்மார்க்கமான காரியங்கள் பெருகுகிறது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், வசனம் சொல்லுகிறது பாருங்கள், தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது, அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கை முறித்தார்கள். இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது, அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரமே மீந்திருக்கிறார்கள். சாபம். தேசம் பட்சித்த, தேசத்தை சாபம் பட்சித்தது. பார்த்தீங்களா, தேசத்தின் மேலே சாபம் வரும். நம்ம இந்தியா தேசத்தில் பாருங்கள், இல்லாத செல்வமாக எல்லா வளமும் உள்ள ஒரு தேசம் நம்ம இந்தியா தேசம். ஆனால் மக்கள், பணக்காரன் யார்? ஒரு சின்ன குறிப்பிட்டவங்க தான் பணக்காரன் ஆகிட்டே இருக்கா, வாழ்ந்துருக்கிறான். ஆனால் பெரும்பாலான மக்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை கோடி பேர் அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே ஒருவேளை சாப்பாட்டுக்காக தடுமாறுறவங்க. இவ்வளவு செல்வ செழிப்பான தேசத்தில் ஏன் இந்த மாதிரி வறுமை, ஏன் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் மக்கள் கஷ்டம், தெருவோரத்தில் படுத்து கிடப்பதும் இது மாதிரி காரியங்கள். சாபம் தேசத்தை அப்படியே கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் மனுஷ வணக்கம், இன்னொரு பக்கம் பில்லி சூனிய பேய் வணக்கம்,
இன்னொரு பக்கம் விபச்சார வேசித்தனம். கிட்டத்தட்ட 75 லட்சம் பெண்கள் இந்தியாவில் விபச்சார தொழில் செய்கிறவங்கன்னு சொல்லப்படுகிறாரு. யோசித்து பாருங்கள், நீ கணக்குப்பட்டு ஒரு 75 லட்சம் பெண்கள் விபச்சார தொழிலாக செய்து கொண்டிருக்கான். தேசம் இதில் விபச்சாரம் பெருகிவிட்டு அது ஒரு கேர்ட்ஸ், அது ஒரு சாபம். இதெல்லாம் அப்போ ஏன் மழை வர மாட்டேங்கி, வந்தால் அழிவு மழையாக இருக்குது, அறுவடை நேரத்தில் எல்லாம் போயிடுது, அறுவடை ஒன்று வீட்டுக்கு வர மாட்டேங்குது. இதெல்லாம் கேர்ட்ஸு, சாபம். அதை யோசிக்கணும், எதனால் சாபம்னு யோசிக்கணும். ரொம்ப பக்தியாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி நினைப்போம். பக்தி, தவறான பக்தி சாபத்தை கொண்டு வந்து விடும். அதை நம்ம யோசிக்கணும். அப்போ இந்த மாதிரி தான் நிறைய தேசங்களில் அந்த சாபத்தினுடைய விளைவு பாதிப்புகள். இஸ்ரவேல் தேசம் பாருங்கள், இஸ்ரவேல் தேசம் எருசலேமை பார்த்து லூக்கா 19:41-44 பாருங்கள். இயேசு எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். இயேசு அழுது விட்டு என்ன சொன்னார்? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவளை அறிந்தால் நலமாயிருக்கும். கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ள வேண்டுமாய் எத்தனையோ தூரம் உன்னை தேடி வந்தேன், உனக்கோ விருப்பம் இல்லை. அதாவது இரட்சகரை அந்த பட்டணம் புறக்கணித்தது. இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் இரட்சகரை புறக்கணித்தாங்க, தேடி வந்த ரட்சிப்பை புறக்கணித்தாங்க. இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார், பெருவை குருடர் பார்வையிடுறாங்க, சப்பானியன் நடக்கிறாங்க. இதுவரைக்கும் இப்படி ஒரு காரியம் தேசத்தில் நடந்ததே இல்லை. அப்போ ஜனங்களெல்லாம் வசனத்தை கேட்டு மனம் திரும்புகிறாங்க. விபச்சார பெண்கள் மனம் திரும்புகிறாங்க, செல்வந்தர்கள் மனம் திரும்புகிறாங்க. இதெல்லாம் தேசத்தில் நடக்கிறத பார்த்தும் அந்த யூத மதவாதிகள் மத வைராக்கியம், மத பாரம்பரியம் என்று சொல்லி இது கர்த்தருடைய கிரியை, தேவனுடைய செயல் என்று உணராதபடி இயேசுவை எதிர்க்கிறவரும் குறை சொல்லவும் அப்படிதான் இருந்தாங்க. அப்போ இயேசு எத்தனையோ தரம் அவங்களுக்கு போய் 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 அற்புதம் செய்து தன்னை வெளிப்படுத்தியும் ரட்சிப்பை புறக்கணித்தாங்க, சமாதானத்தை புறக்கணித்தாங்க. அதனுடைய விளைவு சாபம் தேசத்தில் வந்தது. கிபி 70 எருசலேம் இடிக்கப்பட்டது. இஸ்ரவேல் யூத ஜனங்கள் தேசத்தை விட்டு அவங்க சாபத்தினால புறப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை உண்டானது. இதான் சரித்திரம். ஆனால் தான் பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 16:22 ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு கூறாமல் இருந்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அவனுக்காக உயிரையே கொடுத்த ரத்த சிந்தை மரித்தவர் ஆண்டவரை அறிந்தும் நீ அவரை நேசிக்காவிட்டால் எவ்வளோ பெரிய சாபம். அதுவே சாபம். உனக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவர், ரத்த சிந்தின் ஆண்டவர், நன்மை செய்கிற ஆண்டவர், பாவத்திலிருந்து விடுதலைக்கு இத்தனை சாட்சிகளை பார்த்தோம், இத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்ததை பார்த்தோம். நீ இயேசுவின் மீது அன்பு கூறாவிட்டால் அதுவே உங்களுக்கு சாபமாகிவிடும் என்று வேதம் சொல்லுகிறார். ஏன்னா உங்களை தேடி வந்த ரட்சிப்பு, உங்களை தேடி வந்த ஆண்டவருடைய அன்பு. அதனால் சாபம் என்கிற காரியத்தை குறித்து வேதம் தெளிவாய் பேசுகிறதை யோசிக்கணும். தனிப்பட்ட ஒரு மனிதன். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். சில பாவங்கள் சாபமாய், எல்லாத்தையுமே சாபம்னு சொல்லிடக்கூடாது. அதை நான் அடுத்த வாரத்தில் தெளிவாக சொல்லுகிறேன். ஒரு வியாதி வந்துட்டால் உடனே சாபம், ஒரு நஷ்டம் வந்துட்டால் உடனே அப்படி அல்ல. அப்போ சாபம் அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்த வாரத்தில் அதை குறித்து நான் உங்களுக்கு தெளிவாக, இந்த சாபம் வருவதற்கு காரணம் என்ன, எதில் நிமித்தமாய் சாபம் வருது, சாபத்தினுடைய அடையாளங்களை எப்படி தெரிந்து கொள்வது, வசனத்தில் என்ன இருக்குது, அடுத்த வாரத்தில் அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ நீங்கள் சாபத்து குறித்து ஒரு முழுமையான அறிவு உங்களுக்கு இருக்கணும். அப்போ அதுக்கு தான் இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் தெளிவுபடுத்தி இருக்கிறார். நம்ம கண்முன்னால் இந்த காரியங்களை பார்க்குறோம். இப்போ சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த சாபத்தை குறித்து எனக்கு தெளிவாக சொல்லிக் கொடுங்க. நான் சாபத்தை அறிந்து நானும் என் குடும்ப சாபத்திலிருந்து விடுதலையாகணும், ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். இயேசுவால் தான் சாபத்தை மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஏனென்றால் நம்முடைய சாபத்துக்காக சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தவர் அவர்தான். அவர் மூலமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. எல்லாரும் ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். அப்படி வலதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே சாபத்தை குறித்து தெளிவாக எனக்கு சொல்லி தாரும். சாபத்திலிருந்து நான் விடுதலையாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் கிருபை தாரும். தகப்பனே, யார் யார் இப்படி ஜெபிக்கிறார்களோ அந்த மக்களோடு நீங்கள் தொடர்ந்து பேசுங்க. இந்த காரியத்தை தெளிவாய் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுங்க. நீர் தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.